செல்வமண்ணே அண்ணா சொல்லுங்க. நீங்க 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 சொல்ல நினைக்கிறத சொல்லலாம். ஏன்னா நீங்க முதல் சுற்றுல சரியா பேசல. நம்ம நிகழ்ச்சி இன்னொரு 15 நிமிஷத்துல முடிச்சிருவோம். அதனால அனுமதிக்கல, தயவு செஞ்சு அனுமதிக்கிறேன். நான் சொல்லுங்க. இன்னைக்கு கிருஷ்ணகிரியில ஒரு பட்டா டிரான்ஸ்பர் ஜமாபந்தி, அதாவது வருவாய் தீர்வாய நிகழ்ச்சியில ஒரு வருவாய் தீர்வாய அதிகாரிங்கிறவர் ஏறக்குறைய ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். அந்த வருவாய் தீர்வாய நிகழ்ச்சியில ஒரு பட்டா டிரான்ஸ்பருக்கு ஒரு விஏஓ 4000 ரூபாய்க்கு வாங்கினதுக்காக கைது பண்ணிட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 4000 ரூபாய அங்க வச்சு பட்டா மாத்துறதுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி என் அருமை சகோதரர் ராஜா திருமாறன் சொன்னாரு. 5 ரூபா வாங்குறாங்க, 10 ரூபா வாங்குறாங்க, மக்கள்கிட்ட இருந்து அப்ஜெக்ஷன் இல்ல அப்படின்னு. அது மாதிரி இருக்கிற இடங்கள்ல 41 வழக்கு பதியப்பட்டிருக்குங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும். அதுல கவர்மெண்ட் சும்மா இல்ல, 7 வழக்கு பதியப்பட்டிருக்கு. தவறு கவனத்துக்கு வந்த இடங்கள்ல வழக்கு பதியப்பட்டிருக்கு. தம்பி பதட்டப்படாதீங்க. நான் பதட்டமெல்லாம் படலண்ணே, நீ பதட்டமாவாதண்ணே. ஆனா பதட்டப்பட்டீங்கன்னா தம்பி பதட்டமே படல, விளக்கம் சொல்றேன். விளக்கம் எல்லாம் உங்களுக்கு பதட்டமாவே தெரியுது. சரி இருங்க ராஜா, அவசரப்படாதீங்க. நான் அவசரப்படல, விளக்கம் சொல்றேன். சரி ராஜா விடுங்க. தயவு செய்து உங்ககிட்ட மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்லைன்னு அமைதியா இருங்க. அதை விட்டுட்டு டெல்லிக்கு போக வேண்டியது, பிரதமரை சந்திக்க நேரம் கேட்பது, நீங்க 4 வருஷமா என்ன நீங்க பிரதமரை சந்திச்சா உடனே ஈடி விசாரணை நிறுத்திடுமா? நிக்காது. அப்புறம் ஏன் சந்திப்போடு நீங்க அதை முடிச்சு போடுறீங்க? எல்லாம் வெள்ளைக்கொடி தான். வெள்ளைக்கொடிக்கு வேலை வந்து விட்டது. சரி வெள்ள தம்பி, வெள்ளைக்கொடி காட்டிட்டாங்கன்னா விட்டுருவீங்களான்னு இல்ல, ஆகாஷ் பாஸ்கரனை பாதுகாக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இட்லி நீங்க விடியல் சார் தூத்துக்குடி செல்லும் சார். என்னன்னா நீங்க வெளியில எல்லாரும் பேசக்கூடிய விஷயத்தை இங்க பேசி நீங்க இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியை தான் கேவலப்படுத்துறீங்களே தவிர வேற யாரையும் இல்ல. ஐயோ நீங்க ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் போய் ஒரு பிரதம மந்திரியை சந்திச்சா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட விசாரணை அப்படியே கிடப்புல போடப்பட்டுன்னு சொன்னீங்கன்னா பிஎம் தான் நீங்க கேவலப்படுத்துறீங்க. ஆனா இவ்வளவு நாள் நிதித்துறை நிகழ்ச்சிகளுக்கு, அதாவது மத்திய அரசாங்கம் நடத்துகிற அந்த பைனான்ஸ் கமிட்டி மீட்டிங்குக்கெல்லாம் நம்முடைய மாநில முதலமைச்சர் போக மாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா மாநில சுயாட்சி மீறல், மாநில சுயாட்சியை காப்பாத்துக்கிற மாவீரர் போக மாட்டாருன்னு இப்ப அவசரமா போக வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சுன்னா மிகப்பெரிய சிக்கல். என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் சூரிய பிரகாஷ் சொன்ன மாதிரி, சூரிய பிரகாஷ் அல்லது அவர் முரளிதரன் சொன்ன மாதிரி, பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொன்னார்ல, ஐயோ அவங்க தாத்தாவோட இவங்க 30,000 கோடி ரூபாய் அடிச்சுட்டாங்கயான்னு சொன்னது ஆடியோ வெளியே வந்துச்சு. அதுக்கு இவங்க அந்த மந்திரியை இன்னைக்கு வரைக்கும் அமைச்சரவையில வச்சிருக்காங்க. அவர் தான் எவிடன்ஸ், அவர் தான் ரெக்கார்ட் ப்ரூஃப் பண்ண, அவர் தான் கொடுத்திருக்காரு ஈடிக்கு. என்ன இப்படி பேசுற, நம்ம என்ன போய் இவர்கிட்ட பேசுறது எனக்கு தெரியல. சும்மா காமெடி பண்ணாதீங்கண்ணா. நீங்க எதையாவது இந்த வீடியோல பாக்குறது வாட்ஸ்அப் செய்தியை பூரா பரப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறத வேலையா உட்காந்துருக்கீங்க. பிஜேபி கரெக்டா தானே இருக்கு, வெறும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியாவே நடத்துறீங்கன்னா ஏதாவது ஆதாரத்தோட பேசுறீங்களா? ஏதாவது ஒன்னாவது ஃபேக்டா பேசுறீங்களா? எல்லாம் கதை வெளியே ஒரு சாதாரண மக்கள், ஒரு அறிவில்லாதவன் என்னெல்லாம் பேசுவானா அதெல்லாம் கொண்டு வந்து நீங்க கதை சொல்றீங்க. ஐயோ தம்பி அமைதியா இருக்க, நிறைய வேலை இருக்கு. நிறைய வேலை இருக்கு. சரி இல்ல என்போர்ஸ்மென்ட் மிக சரியாக கேளுங்க, மிக சரியாக அவர்கள் அதாவது விசாரணையை சரியாக நடத்தி இருக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிற செய்தி, ஊடக நண்பர்கள் மூலமாக கேள்விப்படுகிற செய்தி. இவர்கள் மிக வசமாக சிக்கி இருக்கிறார்கள். ஊழல் என்கிற அந்த 3 எழுத்து இவர்களை, ஊழல் என்கிற 3 எழுத்து திமுக என்கிற கட்சியை மிகப்பெரிய அளவிலே சிதைத்து சின்னாபின்னமா படுத்திவிடும் என்று அரசியல் பார்வையாளர்கள் அஞ்சுகிறார்கள். ஓகே அரசியல் பார்வையாளர்கள் ஏன் அஞ்சுகிறார்கள்னு தெரியல எனக்கு. திமுக சின்னாபின்னமானா